ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்ன கலர் கலராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டேப்லெட் மாதிரி இருக்குங்க இல்லைங்களா? ஆமாம், இது தீபாவளி ஃபண்டு தாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இது புதுசுங்க. நான் இங்கே வந்து தான் இதை கேள்விப்படுறேன். இது ஃபஸ்ட்டு இருக்கிறது கறி ஃபண்டு. மாதம் 100 கட்டணும். 12 மாதம் கட்டினாக்கா 1 கிலோ கோழி, 1 கிலோ மட்டனு, அப்புறம் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், இதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு கொடுப்பாங்களாங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது லாபம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சிக்கன் மட்டன் ரேட்லாம் அந்தளவுக்கு இருக்கும். அதுவும் தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட்டில் இருக்கும். அப்போ இதை மாதிரி செய்யக்குள்ள அது ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1200 தான் நம்ம கட்டுவோம். அடுத்தது இதுவும் வந்து உங்களுக்கு மளிகை பொருட்களுக்கான ஒரு ஃபண்டு தாங்க. இதில் மாதம் நம்ம 1000 கட்டுறோம். அப்படி 1000 கட்டக்குள்ளே அவங்க பாமாயில் வந்து 15 லிட்டரு தராங்க. துவரம்பருப்பு, அப்புறம் கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு, இது எல்லாமே தலா 1 கிலோ, ஜீனி 1 கிலோ, கோதுமை மாவு 1 கிலோ, ரவா, மைதா இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ தராங்க. பட்டாசு பாக்ஸ் ஒன்றும் இதோட சேர்த்து தராங்கங்க. இது இந்த அளவுக்கு லாபம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுவுமே மளிகை லிஸ்ட்டு தாங்க. இது மாதம் 300 கட்டுறோம், 12 மாதத்துக்குங்க. இதுலேயும் அவங்க ஆயில் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தராங்க. இது இன்னொரு மளிகை ஃபண்டு. இதில் 650 கட்டுறோம், 12 மாதத்துக்குங்க. இதில் மளிகை பொருட்கள்லாம் நிறையா இருக்குது பாருங்களேன். 25 கிலோ அரிசியே 25 கிலோ தராங்க. அப்புறம் ஆயிலு, மற்ற ஐட்டங்கள் எல்லாமே, பருப்பு ஐட்டம்லாம் தலா 1 கிலோ தராங்க. சர்க்கரை, மைதா இது எல்லாமே இருக்குது. அப்புறம் மிளகு, ஜீரகம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாமே தராங்க. இது எந்த அளவுக்கு குளியல் சோப்பு, துணி சோப்பு எல்லாமே இருக்குங்க. இது எந்த அளவுக்கு லாபம்னு எனக்கு தெரியல, கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இதுவும் ஒரு சீட்டு தாங்க, அதாவது தீபாவளி ஃபண்டு தான். இது நம்ம மாதம் 1000 கட்டுறோம். அது மாதிரி 1000 12 மாதம் கட்டினோம்னா அவங்க இதில் மிளகா, தனியாவிலேருந்து தராங்க, புளியிலேருந்து இருக்குது, சேமியா, மஞ்சத்தூள், குங்குமம் எல்லாமே, கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் எல்லாமே தராங்க. இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தாங்க பார்க்கணும் எந்த அளவுக்கு லாபமானது அப்படிங்கிறது. உங்கள் பக்கத்தில் இதை மாதிரிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீட்டும் இருக்குது. மாதம் 1000 நம்ம கட்டினோம்னா 12 மாதம் 1000 கட்டுவோம். அதுக்கு அந்த 12 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 15,000 அவங்க தருவாங்க. இதுவுமே இந்த தீபாவளி ஃபண்டில் புதுசாக இந்த வாட்டி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டில் இதை மாதிரி தீபாவளி ஃபண்ட்லாம் இருக்குதா? நீங்கள் இதை மாதிரி எதுலையாவது கலந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். இது இப்போ தான் நான் கேள்வியும் படுறேங்க. இதே மாதிரி ஸ்டவ்வு, கேஸ் அடுப்பு பெருசாக ஒரு அடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதோட சேர்த்து அந்த பிரியாணி அண்டா, 10 கிலோ அண்டா அதெல்லாம் தருவாங்களாம். அது வந்து அந்த சீட்டு வந்து 500 மாதம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கங்க. இது எனக்கு இந்த 1000 மாதம் கட்டுறோம் இல்லைங்களா, அது 12 மாதம் லாஸ்ட்டில் நமக்கு தீபாவளி சமயத்தில் 15,000 தரேன் அப்படின்னு சொல்லுறது ஓகேவாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு சரி, அது கால்குலேட் பண்ணி பார்க்கக்குள்ள கொஞ்சம் நம்மளாக அந்த பணத்தை ஆனால் நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அது அந்தளவுக்கு லாபமானு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.